அவங்க அம்மாவை திட்டுறீங்க, அப்பாவை ஒரு மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்கும் போது அப்பதான் தெரியும் உங்களுக்கு கஷ்டம். அம்மா எவ்வளவு பாடுறா இது அப்படின்ற மாதிரி. அப்ப இவ்வளோ பாடு ஒரு தாயும் தகப்பனும் பட்டு உன்னை தூக்கி வளர்த்து ஆளாக்கி நிலை நிறுத்தும் போது அவங்களுக்கு கனம் பண்ண. அதனால தான் கடவுள் சொல்றாரு. கடவுள் சொன்ன சட்டத்திலே சூப்பர் சட்டம் இதுனாக்கா இதுதான் பாருங்க. உங்க அப்பாவும் அம்மாவும் கனம் பண்ணு, நல்லா இருப்ப, ரொம்ப நாள் வாழணுமா, இது ஒரு இந்த மெத்தடை பிடிச்சிக்கும், இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணு, அவ்வளோதான், நீ நல்லா இருப்ப. உங்க அப்பா எங்க இருந்தாலும் சரி, உங்க அம்மா எங்க இருந்தாலும் சரி, அவங்க மாசத்துல ஒரு தடவையாவது சந்தித்து அவங்க நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணு. அவங்களுக்கு பிடிச்சது, நீ 1 கிலோ பிரியாணி வாங்கி பண்ணா கூட அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு புடியா தான் இருக்கும். அவ்வளவுதான். அவங்க நீ அது திருப்தி அவங்களுக்கு செய்ய வேண்டிய மாதிரி இந்த வா போன்னு ரெஸ்பெக்ட் இல்லாதெல்லாம் பேசாத. நீ என்ன ஒன்னும் தெரியாதுப்பா, நீ டெக்னாலஜி காலத்துல நாங்க இருக்கிறோம். இன்னும் 1008 டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே உன்னை இவ்வளவு சிறப்பா வளர்த்துருக்குறாங்களே. இப்போதான் உனக்கு டெக்னாலஜி, உன் டெக்னாலஜி உனக்கு பிற குழந்தை காட்ட போது பாரு. அதனால அப்பா அம்மாவை கனம் பண்ணா, இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க நாள் ரொம்ப நாள் வாழலாம். இன்னைக்கு நான் இத்தனை வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் 2 தான். 1 கடவுளை கனம் பண்றேன், 2வது இந்த பூமிக்கு நான் வர காரணமா இருந்த என் தாயின் தகப்பனையும் கனம் பண்றேன். ஒருத்தர் சொன்னார் பார், சார் நீங்க அப்பா அம்மா கீழ்ப்படினன்றீங்க, கனம் பண்றீங்க, தாய் தகப்பனாக்கு அடங்கி நடக்கணும்னு சொல்றீங்க. அப்ப நான் எங்க அப்பா ஒரு குடிகாரு, அவருக்கு நான் கீழ்ப்படித்து எப்படி சார்? எங்க அப்பா என்ன சொல்றாரு, சாராயம் வாங்கினுவா, பீடி சிகரெட் வாங்கினுவா, பாக்கு வாங்கினுவான்னு என்ன அடிக்கிறாரு. அப்ப அவருக்கு நான் கீழ்ப்படினுமான்னு கேட்கறான் அந்த பையன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு பதில்? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப அப்பா என்ன சொல்றாரு, ஏய் சருக்கு வேணுவான்றாரு, ஏய் சிகரெட் வேணாடான்றாரு. அப்ப இந்த பையன் என்ன சொல்றான், ஏன் பாதர் கீழ்ப்படின்னு சொன்னாரு, போய் வாங்கி வர்றான். அவன் சொல்றான், எனக்கு அதுல உடன்பாடு இல்லை சார். நான் சொன்னேன், உங்க அப்பா துன்மார்க்கமா இருக்கிறாரா, துன்மார்க்கமா வாழ்றாரா, அவர் சொல்ற தீங்கான காரியத்துக்கு நீ உடன்படாது, எதிர்த்து பேசு. தீங்கான காரியத்துக்கு தண்ணி வாங்கினா, சருக்கு வாங்கினா, பீடி வாங்கினா, இதெல்லாம் சொன்னா செய்யாத. அவருக்கு புரியவை, உணரவை. நீ தான் கெட்டு போயிட்ட, உனக்கு நான் இன்னும் வாங்கி வந்து கொடுத்து உன்னை இன்னும் கெடுக்க நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லு. அவருக்கு புரிய வேணும். ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரா, அவனை செம்மாடி அடிச்சுக்கிறாரு, ஒரே சண்டை. அக்கம் பக்கத்துல வந்து கேட்கறான், ஏன் புள்ளிய போட்டு அடிக்கிறேன்? அவன் சொல்ற வேலையை செய்ய மாட்டான் அப்படின்னு. ஏன் அந்த அக்கம் பக்கத்துல பெரிய மனுஷெல்லாம் சொல்றாங்க அந்த பையனை பார்த்து, ஏன்டா உங்க அப்பா சொன்னா செய்ய மாட்டேன், உங்க அப்பா சொன்னா கேட்க மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு, சருக்கு வாங்கினுவான்றார், பீடி வாங்கினுவான்றார், பாக்கு வாங்கினுவான்றார். எப்படி செய்யறது? நானே அந்த எங்க அப்பா திருந்தணும்னு பிரார்த்தனை பண்றேன். நான் எங்க அப்பா அதுல இருந்து வெளியே வரணும்னு பிரார்த்தனை பண்றேன். நான் அப்படி இருக்கும் போது அவர் சொல்ற காரியத்தை நான் செஞ்சேன்னா அவருக்கு செய்யற துரோகம் இல்லையா, அவரை இன்னும் நான் கெடுக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு அந்த பையன் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மண்டையில பல்ப் ஆச்சு. பையன் கரெக்டா தான் பேசுறான். உன் பையன் இந்த மாதிரி அவன் கெட்டு போக கூடாதுன்னு தானையா உனக்கு சொல்றான், இது உனக்கு புரியலையா? உன் பையன் திருந்தி இருக்கிறான்னு சந்தோஷப்படியா? இந்த வயசுல அவன் குடிச்சிட்டு உன் சட்டையை பிடிச்சானா உனக்கு மரியாதை இருக்குமா? இந்த வயசுல அவன் குடிச்சிட்டு உன்னை வாயா போயானாக்கா உனக்கு மரியாதை இருக்குமா? இந்த வயசுல உன்னை வாடா போடான்னு உன்னை அஷ்டானா என்ன பண்ணுவேன்? அவன் இந்த வயசுல அந்த பழக்கத்துக்கு நீ ஆகக்கூடாது அவன் பிரார்த்தனை பண்றானா, சந்தோஷப்படியான்னு சொன்னார். சொன்ன உடனே இவருக்கு இந்த அப்பனுக்கு அறிவு வந்துடுச்சு. அப்பாடான்னு சொல்லிட்டு அன்னில இருந்து பாருங்க அந்த அப்பங்காரன் அந்த பிள்ளைக்கு முன்னால பீடி பிடிக்கிறதே விட்டாரான். மறைவா போய் பிடிப்பாரான். அந்த புள்ளை எப்பவுமே வீட்டுல வந்து பாட்டில ஒச்சு ஏய் ஆம்லேட் போடுன்னு வரான் பாரு அவன் ஒய்ஃபை. இந்த பையன் கம்முன்னு உட்காந்து இருப்பான், வீட்லயே சாராயத்தை ஊற்றி குடிப்பாரான். எப்போ இந்த பையன் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவங்க அப்பா சாராய கடையிலேயே சாராயத்தை குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரான். எப்போ இந்த பையன் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவன் கிட்ட பேசுறதுக்கு கூட பயப்படுறாரு, ஸ்மெல் வரப்போகுது சாராய வாசனை அப்படின்னு. அப்போ அந்த பையனுக்கு அவங்க அப்பா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு. எப்போ ஆரம்பிச்சாரு? அந்த பையன் அந்த வார்த்தையை சொன்ன பிறகு, நீ திருந்தணும், நீ இந்த மாதிரி கெட்டு போறது எனக்கு விருப்பம் இல்லைன்றத நான் உனக்கு சொன்னேன்னு அந்த சொன்ன பிறகு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் அவன் நல்லது தானேயா சொன்னான் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவங்க அப்பன் திருந்தான். இல்லையா? கர்த்தர் நல்லவர். அதனால தான் பெற்றவங்க பிள்ளைங்களை பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் இப்படி கெட்டு போயிட்டேன், நீயாவது நல்லாரு, நான் தான் படிக்கல, நீயாவது படி அப்படின்னும் போது இதுங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன படின்னு, நான் தான் படிக்கல உன்னை படின்ற, நான் தான் இப்படி ஆயிட்டேன், என் வாழ்க்கை முசான்னு போயிடுச்சு, நீயாவது நல்லா வர. இதனாலதான் சொல்லி கொடுக்குறாங்க பேரண்ட்ஸு. அப்போ நீ பெற்றவங்களை மதி, பெற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரொம்ப நாள் வாழலாம். அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் ரொம்ப நாள் நல்லா வாழணும்னா ஒன்று அப்பா அம்மாவை கனம் பண்ணோம், ரொம்ப ஐஸ்வர்யமானா வாழணும்னா கடவுளை கனம் பண்ணோம். இது ரெண்டும் நான் செய்யும்போது என் வாழ்நாள் நீடித்திருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இந்த வார்த்தையை கேட்டு? 4 பேர் தான். அல்லேலூயா.
எத்தனை பேர் ரொம்ப நாள் வாழணும்னு விருப்பப்படுறீங்க? நல்லா வருது பேர் வார்த்தை அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப நாள் வாழணும், நல்லா வாழணும். அப்போனா நான் உங்களுக்கும் அப்பா அம்மா இருந்தாலும் அவங்க வயசானவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள போய் நல்லா விசாரிங்க, கேளுங்க, எப்படி இருக்கிறீங்க, ஏதா இருக்கிறீங்க விசாரிங்க. அதுதான் பெரிய விஷயமே. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கனமும் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப நாள் நல்லா இருப்பீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம